மீதோ அந்த பார்வை எந்த மீதோ கொஞ்ச நேரம் என்னை மறந்தே நேரமாச்சு வா உன்னை வீட்டுல வந்து விட்டு போறேன். நான் மாட்டேன்ப்பா. அந்த குண்டர் மேல கத்தியால குத்திடுவானுங்க. அதான் பொழுது விடிஞ்சு போச்சே. விடிஞ்சா பகல்ல கத்தியால குத்தினா சாக மாட்டாங்களா? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? கேஸ் போட்டு பிச்சை எடுத்த மாட்டோம். அவன் பாட்டுக்கு வந்து குட்டிட்டு போடுவான். அப்பால நீ வந்து கேஸ் எழுதுவ. நீ கேஸ தான் கவனிக்கிற கண்டி. ஒரு பொண்ணோட உயிரை கவனிக்க மாட்டேன்றே சார். உனக்கு அவ்வளவு பயம் இருந்தா பயம் தெளிகிற வரைக்கும் இங்கே நயாலுமா? ஆமா. பஸ்கர் பஸ்கர் நான் சொல்லட்டுமா? என்ன? வெரி கேட் ஆப் யூ. வெரி
clever girl, huh? இது என்னடா இது? ஊரெல்லாம் ஒரே கொடியா பறக்குதான். இந்த வீட்டுல துணி காய போட கூட ஒரு கொடியை காணுமே. என்னடா இது? ஒரு லாண்டியே வச்சுக்கிறாரு. இந்நாள் லட்சணமாக்குறையா நீ கண்டி பொண்ணா பிறந்திருந்தேனா மைனர் பசங்க எல்லாம் பைத்தியம் பிடிச்சி லோன்னு தெரு தெருவா சுத்துவானுங்கயா. தப்பு தப்பு. புரஸ்கார். மாலா, வீட்டை கூட்டி பெருக்கி கோலம் போட்டு வச்சுப்பேன் பார்த்தா குத்தராசாரி குப்பத்தஞ்சு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். போ சார், நான் தினம் நான் தெரு சுத்துறவன். இங்க போயிதான் போக மாட்டேன் சார். படா போர் ஆக்குது. அதான் வீட்டை கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டேன். அது சரி. ஏமாடி உன் அகராதியில அலங்கோலத்துக்கு அலங்காரம் அர்த்தமா? உசக்கா உண்டிஜாரு இல்ல எனக்கே மாதிரி கரீட்டா இருக்குது. நல்லா இருக்குதா? ரொம்ப நல்லா இருக்கு. தரவாணிக்கு உர போட்ட மாதிரி. இந்த கோலத்தை யாரோ பார்த்தாங்க, அவ்வளவுதான். என் பேர் ரிப்பேர் தான். சரி சரி, கை கழிக்கணும். சோறு துண்ணலாம். சோறு சோறு அது வேறையா? அது என்ன சித்திரவதை பண்ணி வச்சுக்க புண்ணியவதி. சமையலாம் நல்லா தான் பண்ணிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல குத்தம் செய்தவன் நான் தண்டிக்கிறேன். என்ன நீங்க தண்டிக்கிறேன்? நான் ஒரு குத்தமும் செய்யல. சரி சரி சரி, எனக்கு வேணும். என்ன ஒண்ணு புதுக்க? இன்னைக்கு எழுப்பு சாப்பாடு தான். போயிட்டு இருந்து எம்மா நேரமாச்சு. நான் தூங்குவேன். என்ன போஸ்டா தும்புற? ஜல்பா? ஐயோ, உனக்கு பீவரு. பீவரா? நான் இன்ஸ்பெக்டர், நீ இங்கிலீஷ் தெரியாது இன்ஸ்பெக்டர். பீவர்னா
அப்படி ஒண்ணு எனக்கு ஒண்ணும் இல்ல. எடுத்து போய் பாத்தியா நம்ம கையில டப்பா இருக்கிறிய டப்பா கீரையா? அரைக்கீரை முளைக்கிற மாதிரி இது ஒரு கீரை டப்பா கீரை நீ பேசாம படு சொன்ன முடியாது. சொன்ன கேளு. நீ பேசாம படி. நீ படு பேசாம நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன கேளு நீ. யோ சும்மாரியா யோ உனக்குலாம் நேரம் கால கிடையாது. எப்ப பார்த்தா டுருன்னுட்டு. ஹலோ இன்ஸ்பெக்டர் விடா? உங்க மாமா விடா? யாரும் அது வேலைக்காரியா? சார் என்ன பார்த்தா முறவ சரியா கேட்டு மாக்குது. குடா கேக்குறியா நீ? ஐயோ எந்த பெரிய மனுஷன் மாட்டினானோ. இதாமா மரியாதை பேசு. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இதுனா டபுள் பாய் தரமாக்குது. என்னன்னா நீ பட்டிக்காடு நினைச்சுக்கிறியா? தமா தூண்டு ஊர்ல எத்தனை இன்ஸ்பெக்டரியா சுத்துவீங்க? யாரும் ஆபீசர் போட்டுருக்கு. நீ சும்மா படியா? படிக்கிறதா? நம்பர் ஐயோ ஆசாமி தூக்கிட்டாயா? கத்த விடுறான். உண்டாங்க மக்கு மக்கு. சார் வை சரியா வை. ஆமா தாயே, இனிமே நீங்க இருந்த என் வேலைக்கு உழ வச்சிருவேன். உன்னை சேர்க்க வேண்டியத சேர்க்க வேண்டியதான். இல்லன்னா உண்மையிலே எனக்கு ஃபீவர் வந்து ஐயோ நீ இங்கிலீஷ் படிக்கவே இல்லையா? பாத்தியா ரஹ்மான் பாய்? யார் இந்த லட்சி? நம்ம தோஸ்திக்கு ஒரு தோஸ்தியா? வா ரஹ்மான் பாய், ஒத்தைக்கன் டிரைவரை அடையாளம் காண்பித்து கொடுத்துன்னு சொன்னேனே, அது இந்த பெண் தான். பாவம், இப்ப ஒரு உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. ஓஹோ, நம்ம 2 பேருக்காவது இப்படி ஸ்டார்ட் ஆகுதா? அது சரி. ராமபையா முதல்ல காப்பாத்துறேன், அப்புறம் பியார் அப்படிம்ப, கடைசியில நிக்காவத போய் நிக்கும். அரே நம்ம எத்தனை பேஸ்கோப் இந்த மாதிரி பாத்துருக்கான்னு தெரியுமா? அதே அல்ல, இதுக்கு வெக்கம் கூட வருது. ஆமா, சில சமயம் தெரியாம அப்படி வந்துடும். ரஹ்மான் பாய், மாலா என் கூட தனியா அங்க இருக்கிறது சரியில்லை. அவன் இங்கேயும் உங்களோட இருக்கட்டும். நான் அடிக்கடி ஒன்று பார்த்து போறேன். மீட்டர் இங்கே இருக்குது, ஆட்டோ எங்க போகும்? ஆட்டோமேட்டிக்கா இங்கதான் வரும். எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் வர்றேன். அது நம்ம கையில சொல்லாதே, லக்கி கையில சொல்லு. பாலம் தீந்து போச்சேன்னு பேசாம இருந்துடாதீங்க. நீங்க வரல அப்புறம் நான் ஸ்டேஷனுக்கு வந்துருவேன். பாத்தீங்களா, மாட்டிக்கிட்டே நல்லா. என்ன பண்றது? தங்கச்சி, நீ எதுக்கும் பயப்படாது. இது நிம்பல் வீடு மாதிரி. நம்ம ராமு பையா நம்ம கூட பிறந்த தம்பி மாதிரி. இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டேனா? கேட்டா சொல்லு. அவர் என்ன கிட்டாந்து விட்டப்பவே புரிஞ்சுக்கிறேன் நீ அம்மா நம்பிக்கையான ஆளுன்னு. ஆமா, நான் உன்னை என்ன கூப்பிடுறது? அண்ணன் சொல்லி கூப்பிடு. நான் மாட்டேன். அப்புறம் அண்ணாத்தேன்னு கூப்பிடுவேன். நீ என்ன தேவைன்னாலும் சொல்லி கூப்பிடு. அதான் ரெஸ்பெக்ட் விட்டு பேசினேன். நான் சொல்லாத ஆளு. ஆமா, கோவம் சொல்லிவிட்டேன். சக்கா அது படிக்கிறாரு. காவோ 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 காவா காவு காவு இல்ல காவு கானா காவு காவு என்னமோ சரியில்லை. அதனாலதான் இதோட நிறுத்திட்டேன். நிறைய சாப்பிடுவேன், அவ்வளவுதான்.
தங்கச்சி நம்ம கூட பண்ணவங்க யாரும் இல்லை, தனியா வந்துட்டான். அதனால்தான் நிம்பல் இருக்கிறது கூட மறந்து போயிட்டான். பரவாயில்ல. காலை சாத்திக்கோ. எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. இல்ல, உனக்கு எல்லாமே தெரியும். உண்மையை சொல்லு. யாருக்கிட்ட வேலை செய்யற? யாருக்காக வேலை ஓட்டுற? நான் யாருக்கிட்டையும் வேலை செய்யறேன். நான் ஒரு தப்பு செய்யல. இல்ல, நீ போய் சொல்ற. அன்னைக்கு பார்த்து நாகராஜனோட உன்னை பார்த்தேன். நீ அவன் ஆள்தான். இந்த கள்ளக்காலத்தில் நடத்துற நாகராஜன் தான். ஐயோ, எனக்கு யாரையுமே தெரியாது. என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுடுங்க. உண்மையை சொல்ல மாட்டேன். என்ன, அந்த இன்ஸ்பெக்டர் நமக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கிறான். ராமு தானே? ஆமா. உங்க மேல சந்தேகப்பட்டு ஒத்த கண்ணன கேள்வி மேல கேள்வியா கேட்கிறான். அவனே நிரந்தரமா கேள்வி கேட்காம செய்ய முடியாது. நீங்க சொன்னா இத கூட நான் சொல்லணுமா? எஸ் பாஸ். What dear? ஓ, நத்திங் பர்டிகுலர். ரஹ்மான் பாய், ரஹ்மான் பாய். நீங்களா? ஐயா, இது என்ன கோலம்? இதுவா? மாவு கோலம். நன்றாய். நீ போய் முதல்ல கை கட்டு வா. போ. ஆமா, ரஹ்மான் பாய் எங்க? இங்கதானே இருந்தாரு. தர்பாருக்கு போயிருப்பார். தர்பாரா? அதாவது தர்பார் ஹோட்டலுக்கு டீ குடிக்க போயிருக்காரு. ஓஹோ, டீ குடிக்க போயிருக்காரா? அப்போ ரஹ்மான் பாய் இங்க இல்ல. அவர் இல்ல, நீங்க போலாம். இந்தா, நான் வேலைமேட்டா வந்திருக்கேன். ஏன் வாடுற? என் மேல ரொம்ப ஆசை. ரஹ்மான் பாய், ரஹ்மான் பாய் அவரை பார்க்க தானே வந்தீங்க? அவர் தான் இல்லையே, போக வேண்டியது தானே. இந்த பாரு, உன்னை பார்க்கத்தான் வந்தேன். சும்மா அவர் இருக்காதான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ரஹ்மான் பாய் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான். சூப்பரா விடாதீங்க. பாரு, ஏதோ ரஹ்மான் பாய் இல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இப்ப எனக்கும் கோவம் வருது. நானும் போறேன். போகாதீங்க சார், நான் சும்மா விளையாட்டு கோச்சிட்டேன் சார். அப்படிவா வரைக்கு. ஆமா, என்னை பார்த்து சும்மா சாதம் போனங்கிறியே, எனக்குன்னு ஒரு பேர் கிடையாதா? நான் சொல்ல மாட்டேன். எல்லாரும் என்ன பேர் சொல்லித்தான் கூப்பிடுறாங்க. எல்லாரும் போலவா நானும்? உங்க பேரை நான் சொல்லக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லிருக்காரு. ஓ, ரஹ்மான் பாய் அவ்வளவு மாத்தாரா? நீ சேலை கட்டி வந்து நின்ன போதே நினைச்சேன். சும்மா இருங்க, அண்ணன் வந்து போடு. அசிங்கம். என்ன அசிங்கம்? நம்ம காதல் என்ன அண்ணனுக்கு தெரியாது. அதுக்காக அவர் முன்னாடி அப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்கணுமா? அவர் எங்க இருக்காரு? ஒருவேளை திடீர்னு வந்துட்டா? திடீர்னு ஒண்ணு வரமாட்டார். அப்படியே வந்துட்டா கூட ஒதுங்கிக்குவார், கண்டுக்க மாட்டார். நல்லவர். அதுக்கட்டும், உனக்கு வாசனையா ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாசனையாவா? தோசை வடக்கறியா? ஆமா, தோசை வடகரி போசிங்கி கன்றாவி. ஒம்பத்தி ஒண்ணு விட்டு போகாது. அப்படி என்னதான் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அப்படி கால தஞ்சாவூர் ஜாதி கதம்பம். ஐய, என்ன இது? இன்ஸ்பெக்டர் மேல ஆசைப்பட்டா ஏழையதான் தலையில வச்சுக்கணுமா? எத்தது? ஆமா, பூவு எங்க காணோம்? ராமபையா, போலீஸ்ல சொல்லு, புடிச்சு கொண்டாடுவாங்க. அரே ராமபையா, நம்ம பைசா கொடுக்காம பயோஸ்கோப் பார்த்தான். அச்சா லவ் ஸ்டேட். வாரே வா.
மிஸ்டர் ராமு, நீங்க எழுதியிருக்கிற ரிப்போர்ட் நான் கவனமா படிச்சேன். இருந்தாலும் கௌரவமான ஒரு பெரிய மனுஷன் மேல சரியான ப்ரூஃப் இல்லாம வாரண்ட் கொண்டு போது உங்களுக்கே தெரியப்படுதா? மிஸ் நாகராஜ் ஊர்ல எவ்வளவு நல்ல பேருக்கு தெரியுமா சார்? சிலர் நல்லவன் சொல்றதுனாலே ஒருத்தர் நல்லவராகிவிட முடியாது. கள்ளக்கடத்தல் தாவி ஓட்ட ஒத்துக்கன் டிரைவரை நாகராஜனோட விருந்துல நானே நேர்ல பார்த்தேன். ஆனா மிஸ்டர் நாகராஜனும் அவனை பத்தி தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒரே அடியா சாதிச்சிட்டார். அது மட்டும் இல்ல, என்னை கொலை செய்யறதுக்காக 2 பேரை அனுப்பி வச்சிருந்தேன். நான் அவங்களை பிடிச்சு அறையில அடைச்சிட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்றதுக்குள்ள எப்படியோ தப்பிச்சு போயிட்டாங்க. இருக்கலாம், ஆனா வெறும் சந்தேகமே சாட்சியாட முடியாது. மிஸ்டர் ராமு, உங்களுக்கு இருக்கிற அவசரத்தினாலையும் ஆத்திரத்தினாலையும் போலீஸ் டிபார்ட்மெண்டே குற்றக்குழுக்கு அவமானப்படுத்துறாங்க. போங்க, முடிஞ்சா தகுந்த ஆதாரங்களோட வாங்க. போங்க பிளீஸ். எஸ் சார். கதவெல்லாம் திறந்து கிடக்கு. இது அவர் ஹவுஸா இல்ல வேற எவர் ஹவுஸுக்காவது வந்துட்டோமா? போதுமே உங்க இங்கிலீஷ். இங்கிலீஷுக்கு என்னடா, இதுக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த தோரை என்ன பார்த்து டிசில்வா நீ இங்கிலீஷ் பேசணும் நான் கேட்கணும்னு சொல்லுவான். நமக்கு என்ன பேச்சு? வாங்க போலீஸ்க்கு போ. இதுதான் தம்பி நடந்தது. பாவிகளை ரட்சிக்க இயேசுபிரான் சிலுவையை சுமந்தார். நானும் ஒரு பாவிய பழி வாங்க என் உயிரை சுமந்துகிட்டு இருக்கேன். அந்த நாகராஜ் எத்தனை பேர் வாழ்க்கை அஸ்தமிச்சு வச்சிருக்கான் இல்லையா? நீங்க இந்த அக்கிரமத்தை யார்கிட்ட சொல்லலையா? சொன்னேன், அழுது அழுது சொல்லி பார்த்தேன். இந்த பைத்தியக்கார உலகம் என்ன பைத்தியம்னு முடிவு கட்டிடுச்சு. நீங்க ஒருத்தர் தான் என் பேச்ச நம்பி நடவடிக்கை எடுத்தீங்க. அதெல்லாம் முன்ன இன்ஸ்பெக்டர் பதவி இருந்தது, உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்தேன். தம்பி, இந்த பதவி பலத்தை விட உங்க கொள்கை பலம் வலுவானது. அந்த பலத்தை கொண்டே அவனுடைய அக்கிரமம், சூழ்ச்சி, கொடுமை எல்லாத்தையும் தூள் தூளாக்கிறான். சரின்னு சொல்லுங்க தம்பி. நாகராஜனுடைய ரகசிய இடங்கள்லாம் எனக்கு தெரியும். கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பார்.
அங்கிள் நான் தயார். சொல்லுங்க. God bless you, my son. God bless you. ரஹ்மான் பாய், உங்க திட்டம் தான் சரி. நான் போற இடத்துக்கு அந்த நாகராஜ் வராம நீங்களும் மாதவன் பாத்துங்க. அதே சமயத்துல நான் அங்க ஆக வேண்டிய காலத்தை கவனிச்சிருக்கேன். அச்சா, ஓகே ஓகே. வாங்க. நன்னா கேட்டு போங்க. நாட்டிய கலைக்காக நாளெல்லாம் நடையா நடக்கிற இந்த நடன சபைகளை தெரியாதவா உண்டோ? இந்தாப்பா, பரதநாட்டியம், கர்நாடக சங்கீதம், இந்த மாதிரி பழைய குப்பைகள் எல்லாம் நான் கிளறதில்லை. அதுல பாருங்க. நீ சும்மா சார்வாள் அங்க வர. அவருடைய ரூட் எனக்கு நல்லா புரிஞ்சு போடுத்த. அவ டேஸ்டுக்கு தகுந்தாப்புல ஆட்டம் அரேஞ்ச் பண்றதான அடியன் பழக்கம். நம்ம பாப்பாக்கள் இருக்காளோ 4வது இடத்துல இருந்து வந்தவாள். லௌகீகம் புரிஞ்சவா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். லவ் கீகம் புரிஞ்சவா. ஐயா ஆட்டமே பிடிக்கலனாலும் அவளோட ஆப்பிள் கணங்களை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எங்க குரூப்ல புதுசா ஒரு பாப்பா வந்து ஆடா பாருங்க. என்னப்பா இது 2 பேரும் அடா அடா அடா. ஒண்ணு இல்லைன்னா முதல்ல ஆட்டத்தை பார்த்து இவரே ஆட்டங்க விட்டாருன்னா பாத்துங்க. அதனையா நான் பார்க்காத அழகு. அதான் சார்பா தெரியாதமா கேட்டுட்டார். அந்த அழகே இல்ல நேர்லயே வந்து பார்த்துதான் அனுபவிக்கணும். அப்படியா? யோசிக்காதே, எங்க பழப்புல மண்ணெல்லி போடாதே. நாளைக்கு நல்ல நாள், தீபாவளி, அதுவும் அவங்க ஜாலியா இருக்கிறது. சரியா? ஆப்பிளுங்கிற அண்ணாச்சிங்கிற. ஆல் ரைட். எத்தனை மணிக்கு ப்ரோக்ராம்? நீங்க எப்ப வர்றீங்களோ அப்ப ஆரம்பிச்சு